அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு மேஷ ராசியில் 7ஆம் தேதி 16ஆம் தேதி 25ஆம் தேதி பிறந்தவர்கள். சரி, இப்போ நம்ம அஸ்ட்ராலஜி அண்ட் நியூமராலஜியை கொஞ்சம் ஒன்று சேர்த்து சில விஷயங்களை நான் பரிமாறிக்கொண்டு இருக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தேதிகள், மேஷ ராசியில் பிறந்தவர்கள் 7ஆம் தேதி 16ஆம் தேதி மற்றும் 25. சரி, 7ஆம் தேதி பிறந்தவர்களுடைய ஆற்றல் திறமை எப்படி இருக்கும்னாக்கா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கூர்மையான சிந்தனைகள் இருக்கும். சின்ன குழந்தைகளிலிருந்தே அவங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பொது சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பொதுமக்களுக்கு உதவி செய்வதும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இவங்க அதிக கவனம் செலுத்துவார்கள். கல்வியில் கவனம் செலுத்தினாலும் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களில், முக்கியமாக பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கனாக்கா, இந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்க்கு உதவி செய்வாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் பார்த்திங்கனாக்கா, ரொம்ப ரொம்ப முக்கியமாக மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். சரி, 16ஆம் தேதி பிறந்தவர்கள், இவங்களோட ஆற்றல் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்ததாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஆன்மீக வழிபாடுகள், சேவைகள் இருந்தாலும் இதில் வியாபாரத்துறையில் இவங்க சிறந்த வெற்றி அடைவார்கள். நம்ம நிறைய பார்க்கலாம். இன்றைக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட புத்தகங்களோ அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்களோ, ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்களோ, இது சார்ந்த தொழிலில் ஈடுபடுவதற்கு இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுபோலவே 25ஆம் தேதி பிறந்தவர்களும் கல்வி கற்றுக் கொடுப்பது மற்றும் புத்தகங்கள், ஐடி மற்ற துறையில், வியாபார சம்பந்தப்பட்ட துறையிலும் கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியாராக இருக்கலாம். அதனால் இவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா, இவங்க எல்லாருமே ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவார்கள். ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் சேவை செய்வார்கள். இவங்க கல்வி கற்றுக் கொடுக்கறது கூட ஆன்மீக சம்பந்த கல்வியாக இருக்கும். ஒரு தொழில் செய்தாலும் ஆன்மீகம் நிறைந்த தொழிலாக இருக்கும். எந்த துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இவங்களுக்கு ஆன்மீகம்தான் அதிகமாக இருக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். அதை விட முக்கியமாக தன்னுடைய குடும்பத்து மேலே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் இவங்கள் தன்னுடைய பணத்தை, சேமிப்பை இந்த ஆன்மீகத்துக்காக முழுமையாக கொடுக்கக்கூடியவர்களாகவும் சேவை செய்யக்கூடியவர்களாகவும் இவங்களுக்குன்னு சேர்த்துக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழக்கூடிய எண்ணம் இந்த 3 தேதியில், முக்கியமாக இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இவங்களுக்கு இந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இவங்க தனியாக பயணம் செய்வதில் ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவர்கள். தனி பயணம், தனிமையாக செல்வது அல்லது ஆன்மீக பயணங்கள் தனிமையாக செல்வது, இது போன்ற விஷயங்களில் இவங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவார்கள். சில நேரங்களில் இவங்களை மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. அதனால் முக்கியமாக இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க பேசுகிற விதத்தில் பார்ப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் உள்ளத்தில் இவங்க ரொம்ப ரொம்ப மெதுவானவர்கள். ஸோ இவங்க மற்றவர்களிடம் பழகும் போதும் பேசும் போதும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.